السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் நமக்கு வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தை நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக இல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினே எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 6 வகுப்புகளை நிறைவு செய்திருக்கிறோம். சொர்க்கத்தை என்கிற தலைப்பை கொண்டு சொர்க்கம் அதற்கென்று ஒரு நீண்ட பயணம் என்பது உண்டு. ஒரு சொர்க்கவாதியினுடைய மௌத் எவ்வாறு அமையும், ஒரு சொர்க்கவாதியினுடைய உயிர் எவ்வாறு வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும், ஒரு சொர்க்கவாதியினுடைய வாழ்க்கை எவ்வாறு மண்ணறையில் இருக்கும், ஒரு சொர்க்கவாதி நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது எவ்வாறு எழுப்பப்படுவார்கள், அந்த வேதனையான சூழலில் மறுமை நாளில் மக்களெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு விதமான போதையில் இருப்பார்கள். அந்த போதை என்பது மதுவினால் ஏற்பட்ட போதை அல்ல. இந்த உலகத்தில் அவர்கள் செய்த செயல்கள், அவர்கள் செய்த பாவங்கள், அதை குறித்த ஒரு அச்ச உணர்வோடு அல்லாஹ் நம்மை விசாரணை செய்வான், நம்மிடத்தில் கேள்வி கேட்பான் என்கிற மனோநிலைமையில் அவர்கள் இருப்பார்கள். இந்த நாளை உலகத்தில் பொய்ப்பித்து வந்தோம், இந்த நாள் வரும் பொழுது பார்க்கலாம். அதனால தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களை ஒரு மனிதர் ஏசி கொண்டிருப்பார், திட்டிக் கொண்டிருப்பார். ஹலீஃபா அவர்கள் அவர்களை பார்த்து சொல்வார்கள், மறுமை என்கிற ஒரு நாள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நான் இதற்கு பதிலளித்திருப்பேன். மறுமை என்கிற ஒரு நாள் இல்லை என்று சொன்னால் நீ என்னை திட்டுகிறாய் அல்லவா, இதற்கு நான் பதிலளித்திருப்பேன் என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள். இப்போ அந்த அளவிற்கு மறுமை நாள் விசாரணைக்காக அல்லாஹ் தயார்படுத்துவான். அந்த பூமி எவ்வாறு அமைக்கப்படும், மக்கள் எவ்வாறு எழுப்பப்படுவார்கள், அந்த மறுமையில் நரகம் வரும். அல்லாஹ் சூரியனை படைத்து 1 மைல் தூரத்திற்கு அல்லாஹ் கொண்டு நிறுத்துவான். அந்த சூரியனிலிருந்து மனிதருடைய உடம்பில் வேர்வைகள் என்பது வெளியாகும், அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்றவாறு. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 கூட்டத்தார்களுக்கு பிரத்யோகமாக அவனுடைய அர்ஷின் நிழலை, தாலிக தில்லுல் அதீம், மகத்தான ஒரு நிழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஹ்ஷர் மைதானத்தில் சில மக்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். அந்த மக்கள் ராஹத்தாக அல்லாஹுடைய விசாரணை எதிர்பார்த்த வண்ணம் அந்த அர்ஷின் நிலையிலே ஓய்வெடுத்த வண்ணம் இருப்பார்கள். கண்ணியவான்கள், அந்த மறுமையில் மிகச்சிறந்த கண்ணியவான்களாக அந்த அர்ஷின் நிலையில் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தார்கள் இருப்பார்கள். அதில் 4 கூட்டத்தார்களை குறித்து கடந்த 2 வகுப்பில் பார்த்தோம். யார் அந்த 4 கூட்டத்தார்? முதலாவதாக நீதமான அரசர், நீதமான குடும்ப தலைவன், குடும்ப தலைவி. அடுத்த 2வதாக வாலிபத்தை அல்லாஹுடைய பாதையில் கழித்த வாலிபன். 3வதாக உள்ளங்களை
பள்ளிவாசல் தொங்கிடப்பட்ட மனிதன். நான்காவதாக அல்லாஹ்வுக்காக நேசிப்பார்கள், அல்லாஹ்வுக்காக இணைவார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிவார்கள். இந்த 4 கூட்டத்தார்களை குறித்து நாம் கடந்த 2 வகுப்பிலே பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த 7 கூட்டத்தார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 1423வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் 1031வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி. 5வது கூட்டத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன், ஒரு மனிதர், ததுஉ இம்ரஅத்து ذات منصب وجمال. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர், ஒரு அழகான நசப், ஒரு கோத்திரம் கொண்ட, நல்ல குடும்ப பாரம்பரியம் கொண்ட ஒரு பெண் ஒரு மனிதரை தவறாக அழைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அந்த 5வது கூட்டத்தார் என்று சொன்னால் அவர் சுமந்திருக்கக்கூடிய தன்மை என்னவென்று சொன்னால் நசப், நல்ல குடும்ப பாரம்பரியம் கொண்ட அழகு நிறைந்த ஒரு பெண் ஒரு மனிதரை தவறாக அழைக்குகிறாள். அந்த நேரத்தில் அவர் இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று யார் சொல்வாரோ அந்த மனிதர் அர்ஷுடைய நிலையிலே 5வது கூட்டத்தாராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஃபித்னா இன்றைய சூழலில் நான் பார்க்கிறோம். இன்றைய சூழலுடைய சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இன்றைய நவீன கால சூழ்நிலையாக இருக்கட்டும், எளிதான முறையில் ஒரு அந்நிய பெண்ணோடும் ஒரு அந்நிய ஆணோடும் பேசக்கொள்ளக்கூடிய ஒரு முறை இன்றைக்கு வந்துவிட்டது. யாராக இருந்தாலும் எளிதாக ஒரு பெண்ணிடத்தில், அந்நிய பெண்ணிடத்தில் பேசலாம், ஒரு அந்நிய ஆணிடத்தில் பேசலாம் என்கிற வகையில் இன்றைய நிலைகள் மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது எதுவாக இருக்கட்டும், காதல் தொடங்கி இறுதியாக உபச்சாரம் வரை, அது முழுக்க ஒரு பெண் அழைக்குகிறார் அல்லது ஒரு ஆண் அழைக்குகிறான், இத்தகைய தவறான செயலை நாம் ஈடுபடுவோம், நம்ம இருவரும் பேசிக்கொள்வோம், அல்லது நம் இருவரும் சேட்டிங் செய்து கொள்வோம், அல்லது நம்முடைய இருவரும் தனிமையில் சந்தித்துக் கொள்வோம், வேறு எந்த செயல்பாடு நமக்கு மத்தியில் கிடையாது என்கிற நிலையில் செயல்படக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மிகப்பெரிய பெரும்பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இத்தகைய சூழல் ஒரு மனிதனுக்கு வரும் வாழ்க்கையில். ஒரு பெண் தவறான முறைக்கு ஒரு சேட்டிங்குக்காகவோ அல்லது பேசுவதற்காகவோ இல்ல காதல் என்கிற ஒரு மோகத்திற்காகவோ ஒரு எதிர்பாலின ஈர்ப்புக்காகவோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணை அழைக்கும் பொழுது, ஒரு ஆணை அழைக்கும் பொழுது, அந்த இடத்தில் இன்னி அகாஃபுல்லா, அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் என்னுடைய செயல்பாடுகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறார், இத்தகைய செயலை நான் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹுடைய லஅனத் என்பது என் மீது வரும். ஒரு அந்நியானோடு சேட் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம், அல்லது ஒரு அந்நிய பெண்ணோடு இன்ஸ்டாகிராமில் சேட் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹுடைய லஅனத் வருகிறது. அவனுடைய வாழ்க்கையின் ரிஸ்க் என்பது நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறது. ரொம்ப கவனமாக நாம் புரியணும். நாம் காதலில் வாழ்கிறோம், நிறைய மக்களை காதலில் வாழ்கிறோம், ஹராம் இருக்கிறோம், நாம் கழிக்கக்கூடிய காலங்கள் அந்த பெண்ணோடு அனைத்துமே என்ன ஹராம். அதனால்தான் அறிஞர் சொல்வார், காதல் செய்து அது நிக்காவாக மாறினால் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் அவர்கள் காதலித்ததற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். ஆனால் அந்த காதலிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவர்கள் மரணத்தை சங்கமித்தானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் செய்த நிக்காவாக முடிந்து விட்டது என்று சொன்னால் அவன் செய்தெல்லாம் ஹராம். இருவரும் அதற்காக திருமணத்திற்கு பிறகு தௌபா கேட்க வேண்டும். அதுவே அந்த காதலிக்க சூழ்நிலையிலே அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே அந்த மரணம் அவர்களை சங்கமிக்குமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இன்னி அகாஃபுல்லா என்று அவர் தன்னை ஒதுங்கிக் கொள்வார். ஒரு பெண்ணிடத்தில் ஒரு அழைப்பு வருகிறது, ஒரு மெசேஜ் வருகிறது, அல்லது ஒரு வாய்ஸ் நோட் வருகிறது, அல்லது ஒரு சேட்டிங் வருகிறது, அது எந்த வடிவமாக இருக்கட்டும், இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் நிழலை வழங்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை குறித்து, பனி இஸ்ராயீல் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை குறித்து நமக்கு சொன்னார்கள்.
இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 3436வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இமாம் முஸ்லிம் அவர்கள் 2550வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ஹதீஸ் தொடங்குகிறது, லம் யதகல்லம் ஃபில் மஹ்தி இல்லா தலாதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 குழந்தைகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிறந்தவுடனே பேசியது. இந்த உலகத்தில் 3 குழந்தைகள் தான் பிறந்தவுடனே பேசியது. அதில் முதலாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தவுடனே தன்னுடைய தாய்க்காக வேண்டிய அந்த மக்களிடத்திலே பேசிய வார்த்தைகள், இன்னி அப்துல்லாஹி ஆதானில் கிதாப் வஜஅல்னி நபிய்யா வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து வஅஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத் மா தும்து ஹய்யா என்கிற சூரா மர்யமுடைய வார்த்தைகளை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசினார்கள் குழந்தையாக இருக்கும்போது. இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ரஜுலுன் ஃபி பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயீல் காலத்தில் வாழ்ந்த ஜுரைஜ் என்கிற மனிதர். ஹுவ ரஜுலுன் சாலிஹுன், நல்ல மனிதர், நல்ல மனிதர். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கான யுஸல்லி, அவர் ஒரு நாள் தொழுது கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய தாயார் அங்கே வருகிறார். வந்து ஜுரைஜை அழைக்கிறார். ஜுரைஜ் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் தொழுது கொண்டிருக்கிறார். அவர் தொழுகையிலேயே பேசுகிறார்கள், அதாவது தன்னுடைய உள்ளத்தோடு பேசிக் கொள்கிறார்கள். உஜீபுஹா அவ் யுஸல்லி, நான் தொழ வேண்டுமா அல்லது என்னுடைய தாயுடைய அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டுமா? தாய் அழைக்கிறார்கள், இவர் தொழுது கொண்டே இருக்கிறார். அவர் உள்ளத்தில் பேசிக்கொள்கிறார், நான் தாய்க்கு பதிலளிக்க வேண்டுமா அல்லது தொழ வேண்டுமா? இவர் வருவதாகவே இல்லை. தாய்க்கு கோபம் வந்துவிட்டது. உடனே சொன்னார்கள், நீ ஒரு விபச்சாரியுடைய முகத்தில் முழிக்காமல் நீ மரணமாக மாட்டாய். தாய் பதுவா செய்து விடுகிறார், நீ ஒரு விபச்சாரியுடைய முகத்தை பார்க்காமல் நீ மரணத்தை தழுவவே மாட்டாய். அப்ப அந்த நேரத்தில் அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள், பனி இஸ்ராயீல் மக்கள் எல்லாம் கூடி பேசுகிறார்கள், ஜுரைஜை ஒரு சாலிஹான மனிதரை பார்க்கவே முடியாது. அவர் எவ்வளவு அழகாக அல்லாஹ்வை வணங்குகிறார், எவ்வளவு அழகாக அல்லாஹ்வை தொழுகிறார். அப்ப அந்த நேரத்தில் அங்கு விபச்சாரி பெண் இருந்தார். அந்த பெண் சொன்னால், நான் ஜுரைஜை நீங்கள் விரும்பினால் என்னுடைய ஆசைக்கு நான் இணங்க செய்வேன். ஜுரைஜை என்னுடைய ஆசைக்கு நான் இணங்க செய்வேன் என்று சொல்லி ஜுரைஜுக்கு முன்னால் சென்று இந்த பெண் அவரை தவறான முறைக்கு அழைக்கிறார். ஆனால் ஜுரைஜ் ரஜுலு சாலிஹ், நல்ல மனிதர், அல்லாஹ்வை பயந்து கொண்டார். இதுவெல்லாம் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டது என்கிற அந்த பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அதை புறக்கணித்து சென்று விட்டார். இந்த பெண்ணுக்கு ஏமாற்றம், நம்முடைய அழகு, நம்முடைய கவர்ச்சி, இதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஜுரைஜ் செல்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலேயே ஒரு ஆட்டினோடு அந்த பெண் இணைந்து ஒரு குழந்தையையும் அந்த பெண் தரிக்குகிறார். தரித்துவிட்டு அந்த பெண் குழந்தையை பெற்றதற்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் வருகிறார். வந்து மக்களுக்கு மத்தியில் சொல்கிறார், என்னுடைய குழந்தை, இந்த குழந்தையுடைய தகப்பன் தந்தை என்பது ஜுரைஜ். இந்த குழந்தைக்கான தந்தை என்று அந்த பெண் சொல்கிறார். உடனே அந்த மக்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆகிவிட்டது. எவ்வளவு சாலிஹான மனிதராக பார்த்தோம், அல்லாஹ் வணங்கக்கூடிய மனிதர், திருமணம் இல்லாமல் ஒரு அந்நிய பெண்ணோடு இணைந்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி மக்கள் எல்லாம் அடிக்கிறார்கள். அடித்து முடிந்ததற்கு பிறகு அவர் எல்லா மக்களையும் நிதானப்படுத்துகிறார். கொஞ்சம் நில்லுங்கள், கொஞ்சம் நில்லுங்கள், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாடுங்கள். ஃபதவத்தஅ வஸல்லா, உது செய்து கொண்டார்கள், அல்லாஹ் பத்தியில் தொழுதார்கள். தொழுது முடித்ததற்கு தான் தாமதம். எழுந்தார்கள், அந்த குழந்தையை அழைத்து வர சொன்னார்கள். குழந்தையுடைய வயிற்றில் அடித்து சொன்னார்கள், மன் அபூக்க, உன்னுடைய தந்தையார்? உடனே அந்த குழந்தை பேசியது, அர்ராஇ, என்னுடைய தந்தை என்பது ஒரு ஆட்டிடன் என்பதாக சொன்னது. அந்த மனிதர் ஜுரைஜ் உது செய்து தொழுது முடிக்கிறார். தொழுது முடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை கொண்டு வரப்படுகிறது. குழந்தையுடைய வயிற்றில் அடிக்கிறார்.
குழந்தை சொல்லுகிறது, அவர் கேட்கிறார், மன் அபூக்க, உன்னுடைய தந்தை யார்? உடனே அந்த குழந்தை சொன்னது, அர்ராஇ, என்னுடைய தந்தை என்பது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய என்று சொன்ன உடனே மக்கள் எல்லாம் ஃபக்பலு அலா ஜுரேஜ் யுகப்பிலூனஹு, எல்லோரும் ஜுரேஜை கெட்டி தழுவினார்கள், முத்தமிட்டு கொண்டார்கள். சொன்னார்கள், ஜுரேஜியை நாங்கள் தவறாக நினைத்து விட்டோம், நீங்கள் நாடினால் உங்களுக்கு தங்கத்தால் ஆன ஒரு தொழக்கூடிய இடத்தை நாங்கள் அமைத்து தருகிறோம். நீங்கள் நாடினால், உங்களை தவறாக நினைத்து விட்டோம், நீங்கள் நாடினால் தங்கத்திலான ஒரு வீட்டை உங்களுக்கு ஒரு இறை இல்லத்தை நீங்கள் தொழக்கூடிய இடத்தை அமைத்து தரும். அவர் சொன்னார், எனக்கெல்லாம் தங்கம் எல்லாம் தேவையில்லை, எனக்கு மண்ணிலே போதும், மண்ணிலே எனக்கு கெட்டித என்பதாக இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிக்கினியவர்களே, ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள். இந்த ஜுரேஜ் என்கிற மனிதர் பனி இஸ்ராயில் வாழ்ந்தவன், நல்ல அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதர். இருந்த பொழுது கூட அவருடைய தொழுகை நிற்கிறார். தாய் அங்கே வந்து அழைக்கும் பொழுது அவர் பதிலளிக்காமல் தொழுகை தொடர்ந்து கொண்டே இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், லவ் கான ஜுரேஜு ஆலிமன், ஜுரேஜ் ஒரு ஆலிமாக இருந்திருந்தார் என்று சொன்னால் தொழுகையை நிறுத்திவிட்டு தாயுடைய அந்த பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருப்பார். ஜுரேஜ் ஒரு ஆபித், வணக்கஸ்தாலி, ஆனால் அதுவே ஒரு ஆலிமாக, மார்க்கத்தை கற்றவராக ஜுரேஜ் இருந்திருந்தார் என்று சொன்னால் தாயுடைய அழைப்பு வந்த உடனேயே தொழுகையை அப்படியே நிறுத்திவிட்டு ஓடி தாயுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பார். உபரியான வணக்கங்களுக்கு அந்த சட்டம் என்பது, தாய் அழைத்தால் முடிந்த அளவிற்கு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு தாயுடைய அழைப்புக்கு கட்டுப்பட வேண்டும். அப்ப அவர் ஒரு வணக்கஸ்தால், எனவே அவர் தொழுகையில் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. இப்ப எந்த அளவிற்கு சகோதரர்களே இந்த தாயுடைய அந்த மகத்துவம் இருக்கிறது பாருங்கள். தொழுது கொண்டிருக்கிற உபரியான தொழுகை, நம்முடைய தாய் அழைத்தால் அந்த தொழுகையை நிறுத்திவிட்டு தாயுடைய அழைப்புக்கு கட்டுப்பட சொல்கிறார். இரண்டாவதாக, அவர் சாலிஹான மனிதர் தான், இருந்த பொழுது கூட அவருடைய தாயுடைய பதுவா, எப்படி பதுவா செஞ்சாங்க? நீ மௌத்த தழுவே மாட்டா, நீ மௌத்து சந்திப்பதற்கு முன்பதாக விபச்சாரியுடைய முகத்தை நீ காண்பாய். இரண்டாவது என்ன? தாயுடைய பதுவா அல்லாஹுவால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அவர் வணக்கஸ்தாலி தான். மக்களெல்லாம் இந்த செய்தியை அழைத்து கொண்ட உடனே, நான் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறேனே இவ்வளோ காலம், ஏன் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறான் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. உடனே அவர் செய்த செயல், உது செய்து கொண்டார், தொழுதார். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தொழுகை. நம்முடைய ஈமான் என்பது உண்மையிலேயே நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த ஈமானுடைய அந்த வெளிப்பாடு என்பது 2 நேரத்தில் தான் நம்மிடத்தில் வெளிப்படும். உண்மையில் நாம் இன்றைக்கு பயானுக்கு வந்திருக்கிறோம், தொழுகிறோம், நாம் ஈமான் இருக்கிறது. ஆனால் இந்த ஈமான் உண்மையான ஈமான், அதற்கான 2 நேரம் வெளிப்பாடு என்பது ஒன்று சோதனை நேரங்கள். நம்முடைய கஷ்ட நேரங்கள், இன்ப நேரங்கள் வரும்போது, கஷ்ட நேரங்கள், துன்ப நேரங்கள் வரும் பொழுது எவ்வாறு நாம் வெளிப்படுகிறோம் என்பதை அல்லாஹ் பார்க்க நாடுகிறான். அந்த நேரத்தில் ஜுரேஜ் சொல்லி இருக்கலாம், நான் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கிறேனே, நான் தொழுகையாளி தானே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருகிறது எல்லாம் சொல்லவில்லை. மக்கள் நிதானப்படுத்தினார்கள். உடனே கேட்டார்கள், நான் தொழுகிறேன், நான் உது செய்து தொழுகிறேன், தாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜுரேஜுக்கு உதவி செய்தார். இரண்டாவது, பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது அல்லாஹ்வுக்காக அதனை தவிர்த்து செல்லக்கூடியவன். இந்த 2 விஷயம்தான் ஈமானுடைய வெளிப்பாடு, உண்மையான ஈமானுடைய வெளிப்பாடு. இந்த ஈமானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவியை வழங்குவான். இப்ப ஜுரேஜ் அவர் என்ன சொன்னார்? தொழுது 2 ரக்காத் செய்து அல்லாஹ் என்ன செய்தான்? குழந்தை பேசுமா? அவருடைய ஈமானுக்கு தக்கவாறு அல்லாஹ் உதவி செய்தான். அந்த குழந்தை பேசியது, என்னுடைய தந்தை என்பது ஜுரேஜ் அல்ல, என்னுடைய தந்தை
ஒரு ஆட்டு என்பதாக அந்த இடத்தில் ஜுரேஜியை பரிசுத்தப்படுத்தியது. இதே நிகழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 2272வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த 3 கூட்டத்தார்கள், இந்த 3 மனிதர்கள் இரவில் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இரவில் ஒரு குகையிலே தஞ்சம் அடைந்தார்கள். அதில் இரண்டாவதாக ஒரு மனிதர் கேட்ட பிரார்த்தனை, இரண்டாவது மனிதர் அல்லாஹ்ட்ட உதவி கேட்கிறார். அவர் செய்த நல்ல செயலை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? யா அல்லாஹ், என் சொந்தத்தில் ஒரு அழகான பெண் இருந்தால் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்தது. எனக்கு காலங்கள் சூழ்நிலைகள் அமையவே இல்லை. ஒரு நாள் அந்த பெண்ணே வந்தால் வந்து என்னுடைய வறுமையை என்னிடத்தில் முறையிட்டால், அவளுடைய வறுமை என்னிடத்தில் முறையிட்டால் நான் சொன்னேன் 120 தீனாரை உனக்கு வழங்குகிறேன், அல்லது 100 தீனார். என்னுடைய ஆசைக்கு நீ கட்டுப்பட வேண்டும், என்னோட நீ இணைய வேண்டும். ஹராமி. அப்ப இந்த பெண் அதுக்கான தயாரிப்புகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு இந்த மனிதர் செல்கிறார், வீட்டுக்குள்ளே செல்கிறார், அந்த பெண்ணுக்கு அருகாமையில் செல்கிறார், காசை கொடுக்குகிறார். அந்த பெண்ணுடைய அந்த முத்திரையிடப்பட்ட துணியை அவிழ்க்க நாடுகிறார். அந்த பெண் சொன்னார், யா அப்தல்லா, ஓ அல்லாஹ்வின் அடிமையை, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். லா யுஹில்லு லக்க, உனக்கு ஹலால் இல்லை, உனக்கு ஆகுமானதில்லை, திருமணம் ஒப்பந்தம் இல்லாமல் அல்லது உரிமை இல்லாமல் என்னுடைய முத்திரையை உடைப்பதற்கு உனக்கு ஆகுமானது இல்லை. அந்த பெண் சொல்கிறார் ஒரே ஒரு வார்த்தை, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள். உணர்ச்சி பெருக்கி நிற்கக்கூடிய மனிதன், அந்த பெண்ணோடு இணைய வேண்டும் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் இத்தகில்லா என்கிற பேர், அந்த வார்த்தை வந்தவுடனே ஒதுங்கி கொண்டார். அல்லாஹ்விடத்தில் சொன்னார், அல்லாஹும்ம இன் குன்து ஃபஅல்து ذلك பித்தியா வஜ்ஹிக், யா அல்லாஹ், இந்த செயல் என்பது, நான் செய்த செயல் என்பது உன்னுடைய முகத்தை நாடிதான் செய்திருந்தால் எனக்கு நீ உதவி செய்வாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவியை வழங்கினான். அந்த குகையில் அடைக்கப்பட்ட அந்த பாறை என்பது விலகியது. இப்படி பல நிகழ்வுகள் சொல்லலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையான பெண். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ஹிஜாப், ஒரு திரையை அப்படியே மூடி குளிப்பதற்காக தங்களை தயார்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே வர்சல்னா இலைஹா ரூஹனா ரசூல், அல்லாஹ் சுப்ஹானஹு அல் குர்ஆனில் சூரா மரியமுடைய 17-18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாம் நம்முடைய ரூஹை நாம் மரியமுக்கு மத்தியில் அனுப்பினோம். முழுமையான மனிதராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த மனிதர் வெளிப்பட்டு விட்டார். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்திய வார்த்தை ஒவ்வொரு ஈமானிய பெண்ணும் உள்ளத்தில் சுமக்க வேண்டிய வார்த்தை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மான், நான் ரஹ்மானிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மின்க இன் குன்த தகியா, நீ இறையச்சம் உள்ளவனாக நீ இருந்தாய் என்று சொன்ன அந்த மனிதர், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்க சொல்றாங்க, நீ இறையச்சம் கொண்ட மனிதனாக இருந்தாய் என்று சொன்னால் என்னை விட்டு நீ ஒதுங்கி இரு. ஒரு ஆண் ஒரு ஒரு தொடர்புக்கு அல்ல ஒரு காதலுக்கான அழைப்பு வரும் பொழுது பயன்படுத்த வேண்டிய வார்த்தை அஊது பிர்ரஹ்மான், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ உண்மையாக தக்வா உடையவனாக இருந்தால் என்னை விட்டு விலகி இரு என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண் அடக்குகிறார். சூரா யூசுஃபினுடைய 23வது வசனம், ஃபகல்லகத்தில் அப்வாப், அந்த கதவுகளை எல்லாம் மூடுகிறார்கள். வகாலத் ஹைத்தலக், என்னோடு வா என்று அந்த பெண் சொன்ன உடனே சொன்ன வார்த்தை, கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை உன்னை விட்டு பாதுகாப்பானாக. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், நிச்சயமாக என்னுடைய எஜமான் என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறான், அநீதம் செய்யக்கூடிய ஒரு பொழுதும் வெற்றி அடைய மாட்டார்கள். அந்த பாவத்தின் சூழ்நிலை அமைகிறது முன்னால், அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் பயன்படுத்திய வார்த்தை மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். யாரும் பார்க்கவில்லை தான், யாரும் இல்லை தான், ஆனால் உண்மையில் இந்த குற்றத்தை நான் செய்தால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நஷ்டவாளியாக நான் இருப்பேன். மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அடுத்த பயன்படுத்திய வார்த்தை இன்னஹு ரப்பி, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய. என்னை கண்ணியமாக என்னுடைய எஜமான் வைத்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் இதே போல் நிகழ்வு வரும் சகோதரர்களே. ஒரு அந்நிய பெண் வரும்பொழுது பார்த்து ரசிக்க தோன்றும், அல்லது ஒரு இன்ஸ்டாகிராமிலோ அல்லது நம் சமூக வலைத்தளங்கள் அந்நிய பெண்ணை பார்த்து ரசிக்க தோன்றும். உள்ளத்தில் நாம் பயன்படுத்த வார்த்தை இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய. ரப்பு என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறார். எனக்கான ஹிதாயத்தை வழங்கி, எனக்கான குடும்பத்தை வழங்கி, எனக்கான வாழ்வியலை வழங்கி, எனக்கான மார்க்க சபைகளோடு பங்கு கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிகளை அல்லாஹ் எனக்கு நெருக்கமாக வைத்ததற்கு பிறகு கூட அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது இது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் சகோதரர்கள். இன்னொரு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாட்டி யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாட்டி யாரு? சாரா அலைஹிஸ்ஸலாம். இதே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியுடைய மனைவி. இமாம் புகாரி அவர்கள் 2217வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இருவருமே ஒரு நாட்டிற்குள், ஒரு ஊருக்குள் செல்கிறார்கள். அந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடியவன் ஜப்பார், ஹுவ ஜப்பார், மலிக்குன் ஜப்பார், மிகப்பெரிய அகம்பாவம் பெருமை முடித்த மன்னன். அழைக்கிறார்கள் சாராவை இப்ராஹிமையும். இப்ராஹிம் பார்த்து கேட்டார்கள், இது யார் உனக்கு? சொல்லுகிறார்கள், என்று என்னுடைய சகோதரி. அப்படியே இப்ராஹிமை விட்டு விடுங்கள். சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மன்னன் அடைவதற்காக தனிமையில் இருவரும் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஃபகாம இலைஹா, அந்த மன்னன் எழுந்து சாரா அலைஹிஸ்ஸலாம் அருகாமையில் சென்றார். ஃபகாமத் தவத்தஉ ஃபதுஸல்லி. சாரா அலைஹிஸ்ஸலாம் எங்க நம்ம பார்த்த ஜுரைஜி என்ன செஞ்சார்? உது செஞ்சார், தொழுதார். சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? உது செய்து கொண்டார்கள், தொழுதார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன் குந்து ஆமன்து பிக பி ரசூலிக் வ அஹ்ஸனது ஃபர்ஜி இல்லா அலா அஸ்வாஜி. யா அல்லாஹ், உன்னை உன்னுடைய தூதரை நான் ஈமான் கொண்டு என் கணவனை தவிர மற்றவரிடத்தில் என் கற்பை நான் பாதுகாத்திருந்தால் இந்த இறை மறுப்பாளன் இவன் இருக்கிறானே, இவனுடைய ஆதிக்கத்தை என் மீது செலுத்த விடாதே அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். விலக்குவாயாக என்று சொன்ன உடனே அவன் நெருங்குகிறான். அப்படியே மூச்சு திணறல் வருகிறது, கை அப்படியே கீழே விழுகிறது. மீண்டும் நெருங்குகிறான், மீண்டும் சாராய சேர்ந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். மீண்டும் கை மூச்சு திணறல் வருகிறது, கை கீழே விழுகிறது. 3 முறை அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், 2 அல்லது 3. அடுத்ததாக சாராயசம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், இவன் மரணித்தார் என்று சொன்னால் நான் தான் இவனை கொலை செய்திருக்கிறேன் என்று மக்கள் சொல்வார்கள். எனவே இத்தகைய நிலையை ஏற்படுத்தி விடாது என்று சாரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அவன் அப்படியே பதறிவிட்டான். சொன்னான், வல்லாஹி, நான் அல்லாஹ்வின் சத்தியமாக, அவன் சொல்கிறான், நான் ஷைத்தானுக்கு அருகாமையில் இருக்கிறேன். சாரா அலைஹிஸ்ஸலாம், ஒரு ஷைத்தானை நீங்கள் அழைத்து வந்து இருக்கிறீர்கள் என்று சொல்லி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு யாரை அன்பளிப்பாக கொடுக்கிறான்? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அன்பளிப்பாக கொடுக்கிறார். இந்த செய்தி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 2217வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இப்னு சஅத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் தன் மனோ இச்சை, அவனுக்கு ஆசைகள் வருகிறது, ஹராமான ஒரு பெண்ணோடு தொடர்போ அல்லது ஹராமான காட்சிகளோ அல்லது ஹராமான புகைப்படங்களோ இதுவெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும் பொழுது அவன் அல்லாஹ்வுக்காக அந்த நிலையை அவன் விட்டு விட்டான் என்று சொன்னால் ஈமானன், அல்லாஹ் அதற்கு பகிரமாக ஒரு ஈமானிய அதிகரிப்பையும் ஒரு சவாபையும் அல்லாஹ் கொடுக்கிறான், அன்பளிப்பையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுக்காக பாவங்களை விடக்கூடிய காலமெல்லாம், குறிப்பாக இத்தகைய பாவங்களை அல்லாஹ்வுக்காக விடக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஜுரைஜ் அந்த பாவத்தை விட்டார், அல்லாஹ்வுடைய உதவி. சாரா அலைஹிஸ்ஸலாம் அந்த சூழ்நிலையில் பயப்படவில்லை. நான் நபியுடைய மனைவி, எனக்கு மட்டும் இந்த சோதனை, இந்த கஷ்டமா? இல்லை சகோதரர்களே, அந்த ஈமான், அதுதான் அல்லாஹ் பார்க்கணும். 2 விஷயம் தான். சோதனை காலத்தில் வெளிப்படக்கூடிய ஈமான், இன்னொன்று பாவ நிலைகள், சூழ்நிலைகள் நமக்கு
அருகாமல் இருக்கும் பொழுது பாவம் செய்யாமல் நாம் அதிலிருந்து வெளிவந்தால் அல்லாஹுடைய உதவி என்பது நம் கண்களுக்கு முன்னால் வரும். இப்போ ஜுரேஜியுடைய வரலாறு மிகப்பெரிய படிப்பினை. அந்த குகையில் தஞ்சமடைந்த அந்த மூவரில் இரண்டாவது அவர் நமக்கான ஒரு படிப்பினை. மூன்றாவதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கான ஒரு படிப்பினை. நான்காவதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கான ஒரு படிப்பினை. ஐந்தாவது சாரா அலைஹிஸ்ஸலாம் நமக்கான ஒரு படிப்பினை சோதனை. அப்ப இத்தகைய பண்புகள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக முற்றுமுழுதாக அதிலிருந்து வெளிவந்து ஹலாலை தேர்ந்தெடுத்து ஹலாலியான வாழ்க்கையை தொடரக்கூடியவர்களாக இருப்போம். பல்வேறு நிலைகள் வரும் நமக்கு மத்தியில். ஃபோன்களில் எத்தனையோ ஃபித்னாக்கள் உருவெடுத்து கொண்டே வரும். ஒரு பெண் போகுவாள், ரசிக்க வேண்டும் என்கிற ஆசை அந்த நேரத்தில் இல்லை, அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று ஒருவன் அப்படியே விலகிவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு பகரமாக ஈமானி அதிகரிப்பை அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு பகரமாக அல்லாஹ் தவாப் அன்பளிப்பை கொடுப்பான் என்பதாக இப்னு சஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிக்கான். எனவே அன்பிக்கினியே இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐந்தாவது கூட்டம் யார்? ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் தவறான முறைக்கு அழைக்கும் பொழுது இன்னி அகாஃபுல்லான், அல்லாஹ் பயப்படுகிறேன் என்று ஒதுங்கியவன். அது காதலில் தொடங்கி இறுதியான உபச்சாரமாக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் பாதுகாக்கும். நிறைய மக்கள் இதில் தன்னுடைய வாழ்க்கையே, ஆனால் அல்லாஹ்வுடைய லானத் இறங்கும். படிப்பு வராது, முன்னேற்றம் இருக்காது. லானத் இறங்கும்போது எப்படி அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து, அவனுடைய செயல்களில் பரக்கத்து வெளிப்படும். அவனுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு பரக்கத்து வரும்? ஹராமில் இருந்தால். ஹலால் தான் எப்பொழுதும் மன நிம்மதியும் பரக்கும் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆறாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கூட்டத்தார் ரஜுலுன், மனிதர் தஸத்தக பிஸதகத்தின் வக்ஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா யுன்ஃபிகு யமீனுஹு. வலதுகை, ஒரு மனிதர் வலதுகை தர்மம் செய்யும், அது இடது கைக்கு தெரியாது. ரகசியமாக அவருடைய சதக்காக்களை அவர் செய்வார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை. அல்லாஹுடைய பாதையில் தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அர்ஷின்களே அல்லாஹுடைய பாதையில் தான தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். அது எப்படி தான தர்மம்? வலது கைக்கு கொடுக்கும், இடது கைக்கு தெரியாது, மறைவாக இருப்பார். கொடுப்பதை எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டார், மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்க மாட்டார், எல்லாரும் பார்க்க வேண்டும் என்கிற காரணத்துக்கு கொடுக்க மாட்டார். ரகசியமாக இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக கொடுப்பார். அந்த நிலையிலேயே அவர் சதக்காக்களை வெளியாக்குவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வருகிறார். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சகோதரி. யார் அவருடைய கணவர்? ஜுபைர் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மிக சிறந்த ஒரு நபி தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக அவர்கள் சொன்னது, என்னுடைய சொர்க்கத்தில் அண்டை விட்டார். ரசூலுல்லாஹ் ஜுபைர் அவ்வாமுக்கு சொன்ன சிறப்பு, சொர்க்கத்தை அண்டை விட்டார். அவருடைய மகன் யார்? மிகப்பெரிய வீரர் அப்துல்லா இப்னு ஜுபைர், மிகப்பெரிய வீரர். இப்போ ஜுபைர் அவ்வாம் அவங்க காசு கொடுப்பாங்கல்ல, செலவுக்கு மனைவிடத்தில் காசு கொடுப்பார்கள். அஸ்மா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜுபைர் காசு தருகிறார் செலவுக்கு. ஒரு ஈமானிய இறையச்சம் உள்ள ஒரு சஹாபிய பெண்ணின் வெளிப்பாடை பாருங்கள். கணவர் தருகிறார், ஆனால் அது எனக்கு பத்தாது, நான் அல்லாஹுடைய பாதையில் தானம் தர்மம் செய்ய விரும்புகிறேன். செலவுக்கு கொடுக்கக்கூடிய காசு, அந்த காசை நான் தான தர்மம் செய்ய விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்ஃபிகி, தான தர்மம் செய். ஃபலா யுஹ்சி, எண்ணாதே, கணக்கு பார்க்காதே. ஃபயுஹ்சி அல்லாஹு அலைக், அல்லாஹ்வும் கணக்கு பார்ப்பான். காசு பணங்களை கணக்கு பார்க்காதே, அல்லாஹ்வும் கணக்கு பார்ப்பான். அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்யும் பொழுதும், அல்லாஹுடைய பாதையில் நம்முடைய பணங்களை கொடுக்கும் பொழுதும் அதில் கணக்கு பார்க்காதே, அல்லாஹ்வும் கணக்கு பார்ப்பான்.
உன் பணத்தை அல்லாஹுடைய பாதையை விட்டு மறைக்காதே, அல்லாஹுடைய அருளை விட்டு நீ தடுக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு அப்படிதானே? அல்லாஹுடைய பாதைக்கு ஏதாவது தர்மம் கேட்டால் இருந்த பொழுது கூட கொடுக்க மனம் இல்லை, மறைக்கிறார், அல்லாஹுடைய அருளோடு தடுக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ லா துஹ்ஸினி லா துஹ்ஸி, கணக்கு பார்க்காதே, ஃபயுஹ்ஸி அல்லாஹு அலைக், அல்லாஹும் உன் மீது கணக்கு பார்ப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே அன்பிக்கினியவர்களே, தான தர்மங்கள் அதிகமாக நாம் கணக்கு பார்க்காம அல்லாஹுடைய பாதையில் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் என்ன கிடைக்கும்? நாம் ரகசியமாக அல்லாஹ்வின் பாதையில் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும் காலமெல்லாம் என் வாழ்க்கையில் என்ன நிலைகள், என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் முஸ்லிம் 2984வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் பைன ரஜுலுன் பிஃபிலாத்தி மினல் அர்த், பூமியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். வானத்தில் ஒரு அழைப்பு அழைக்கப்படுகிறது, இன்னாருடைய தோட்டத்திற்கு மேகமே நீங்கள் நீர் பாய்ச்சுங்கள். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். வானத்திலிருந்து ஒரு பெயர் அழைக்கப்படுகிறது, இன்னாருடைய தோட்டத்திற்கு சென்று நீங்கள் தண்ணீரை பாய்ச்சுங்கள். இவரும் அந்த மேகத்தையே பின்தொடர்ந்து செல்கிறார். ஒரு தோட்டம் வருகிறது, அங்கே ஒருவர் தண்ணீர் பாய்த்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் கேட்கிறார், யா அப்தல்லா, ஓ அல்லாஹ்வினுடைய அடிமையே. நமக்கு பேர் தெரியலன்னா அப்துல்லா என்று சொல்லலாம். யா அப்தல்லா, உன்னுடைய பேர் என்ன? அவர் சொல்லுங்க, என்னுடைய பேர் இன்னார். அவர் சொன்னார், அந்த மனிதர், உன் பெயரைத்தான் நான் வானலோகத்திலிருந்து கேட்டேன். உன் பெயரைத்தான் நான் வானலோகத்திலிருந்து கேட்டேன். என்ன செயலை நீ செய்கிறாய்? இந்த ஒரு கண்ணியத்தை நீ பெற்றிருக்கிறாய். பெரிய விஷயம். இன்னாருடைய தோட்டத்துக்கு சென்று மேகத்திற்கு கட்டளையிடப்படுகிறது, மேகம் செல்கிறது, அந்த தோட்டத்திற்கு மட்டும் மேகம் மழையை பொழிகிறது. அந்த மனிதர் கேட்டார், நீங்க என்ன செய்ய, தோட்டக்காரர்கிட்ட என்ன செய்கிறீங்க? அவர் சொன்னார், நான் விவசாயம், நான் அறுவடை செய்வேன். அறுவடையில் 3 பங்காக நான் பிரிப்பேன். முதல் பங்கு என்பது எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும். இரண்டாவது பங்கு என்பது மீண்டும் நான் அடுத்ததாக விவசாயம் செய்ய வேண்டும் அதற்கு. மூன்றாவது பங்கு என்பது ஏழைகள், எளியவர்கள், வழிபோக்கர்களுக்கு நான் வைத்திருக்கேன் என்பதாக அந்த மனிதர், அந்த தோட்டக்காரர் அந்த மனிதரிடத்தில் சொன்னார். எவ்வளவு பெரிய சிறப்பு! அந்த மனிதருக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த கண்ணியம் கிடைத்ததனுடைய காரணமே அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறார். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தின் செய்வார். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கும் காலமெல்லாம் நம்முடைய பிஸ்னஸை நோக்கி, நம்முடைய வேலையை நோக்கி அல்லாஹ் பல மனிதர்களை இத்தகையவாறு அனுப்ப செய்வார். பல மக்களை அல்லாஹ், பல வாய்ப்புகளை அல்லாஹ் இந்த சதக்கா கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். பல்வேறு வாய்ப்புகள் சதக்காவின் மூலமாக வரும், பல்வேறு ஈடேற்றங்கள் சதக்காவின் மூலமாக வரும். உங்களை நோக்கி அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை விளக்கம் சொன்னார்கள். அந்த அழைப்பை அழைத்தது மலக், மேகத்தை ஓட்டக்கூடிய மலக்குகள். அந்த மனிதருடைய இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் பிரத்யேகமாக அவரை கண்ணியப்படுத்துகிறான். அவரிடத்திலிருந்து அல்லாஹ்வின் பாதைக்கு செல்வம் செல்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் வேலை பார்க்கிறோம், நமக்கு ஈடேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சேலரி, நம்முடைய பொருளாதாரம், இதிலிருந்து ஒரு பங்கு ஏழைகளுக்காகவே நாம் ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்வின் பாதைகளுக்கு நாம் ஒதுக்க வேண்டும். இந்த மார்க்க நிகழ்வுகளுக்கு, மார்க்க சிந்தனை பரப்பக்கூடியவர்கள், ஏன்னா இதன் ஊடாக நிறைய மக்கள் பலனடையக்கூடிய வகையில் இது இருக்கிறது. அது என்ன ஆகும்? உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா என்னுடைய வாய்ப்பை இவர் பறிக்க முடியாது, இவருடைய வாய்ப்பை நான் பறிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு அளவான ரிஸ்கை அல்லாஹ் நியமித்து வைத்து. அதனால சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எவரிஒன் ஹேஸ் எ யூனிக் லைஃப் லைன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு லைஃப் லைன் இருக்கு. இப்போ என் வாழ்க்கையை இவர் வாழ முடியாது, இவருடைய வாழ்க்கையை நான் வாழ முடியாது, இவர் சாப்பிடக்கூடிய ரிஸ்க்கை நான் சாப்பிட முடியாது. ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ஒரு ரிஸ்க்கை, ஒவ்வொரு வாய்ப்புகளை, ஒவ்வொரு ஈடேற்றங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதில் நமக்கு அதிகரிப்பு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பாதையை நாம் கொடுக்க வேண்டும்.
சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன் ஒரு தீனாரை கொண்டு போகுவார், ஒரு ஓலை வாங்குவார், அந்த ஓலையில் பெட்டிகளை செய்வார், அந்த பெட்டியை கொண்டு மதீனா சுக்கு மதீனாவுக்கு சென்று விற்பார். 3 தீனாரை வாங்குவார். ஒன்று அவருடைய உணவிற்கு, 2வது தீனார் நாளைக்கு அந்த ஓலைகளை வாங்க வேண்டும் அதற்கு, 3வது தீனார் அல்லாஹ்வை பாதிஸ்தாக்க. சதக்காக்களை மறைவாகவும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கக்கூடியவர்கள், வலது கை கொடுக்கும், மார்க்கெட்டிங் செய்ய மாட்டார். அவர் இந்த பள்ளிவாசல் நான் தான் போய் வாங்கி கொடுத்தேன், இந்த பள்ளிக்கு என்னதுக்கு நான் தான் நிதி திரட்டி விடலாம், மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்க மாட்டார். அவர் செய்வார், அமைதியாக அல்லாஹ்வுடைய முகத்தை எதிர்பார்த்து அவர் செய்து கொண்டிருப்பார். அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவள் மீது அருள் செய்து கொண்டிருப்பான். ரிஸ்கில் விசாலத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வாய்ப்புகள் அவருக்கு போகும், ஈடேற்றங்கள் அவருக்கு வரும், ஆஃபியத்துகள் நிரம்ப அவருக்கு வரும். அவரை சுற்றி பாதுகாவல் இருந்து கொண்டே இருக்கும். சதக்காக்களை வெளிப்படுத்தும் காலமெல்லாம். 7வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜுலுன், ஒரு மனிதர், ذكر الله خاليا, அல்லாஹ்வை அவர் தனிமை நினைகூர்ந்தார், ஃபஃபாதத் ஐனாஹு, நினைகூர்ந்த காரணத்தால் அவருடைய கண்கள் என்பது நீரினால், கண்ணீரால் குளமாகியது. தனிமையில் இருக்கிறார், அல்லாஹுவை நினைக்கிறார். அல்லாஹுவை நினைக்கக்கூடிய காரணத்தால் அவருடைய கண்கள் எல்லாம் கண்ணீரால் நிரம்பியது. நாம் மறந்த ஒரு அமல் சகோதரர்களே, தனிமை என்று ஒதுக்கி நாம் அல்லாஹுவை நினைகூறுவதில்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத்துகளை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. அல் குர்ஆன் வசனங்களை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறானே, மரணத்தை வைத்திருக்கிறானே, அந்த மரணத்திற்கு பிறகு மன்னரை வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையில் எவ்வாறு என்னுடைய மன்னரையின் முதல் இரவு இருக்கும், இன்னைக்கு அது முற்றும் உள்ளதாக இல்லாமல் ரஹ்ம ரப்பி, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்கள் கண்ணீரால் சூழப்படக்கூடிய அந்த ஒரு அமல் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. ரொம்ப முக்கியம் சகோதரர்கள். உலகம் சீக்கிரம் ஓடும். உலகம் இப்படிதான் ஸ்ட்ரக்சர் அல்லாஹ் பண்ணியிருக்கிறான். அல்லாஹ்வை மறக்கக்கூடிய வகை தான் இந்த உலகம் இருக்கும். உலகத்தின் இன்பங்களும் அல்லாஹ்வை மறக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். பியூட்டிஃபை, அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, பியூட்டிஃபை ஆக்கியிருக்கான் அல்லாஹ் உலகத்தை. அப்ப இந்த உலகம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் கூட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்தார். அப்போ அவங்க ஒரு ஈவினிங், ஒரு மாலை நேரம் அரசர்களுக்கு குதிரைகளை எல்லாம் காட்டுவார்கள். அரசர்களுக்கு குதிரைகளை எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பல வகையான குதிரைகள் இருந்தது. 2 ரெக்கைகள் உள்ள குதிரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு குதிரை பொம்மையை வைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இது என்ன குதிரைக்கு அது மேலே என்ன 2 ரெக்கைன்னா, ஐஷா தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாத, நான் கேட்டது இல்லையா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜனஹன் 2 ரெக்கைகளை கொண்ட குதிரைகள் இருந்திருக்கிறதே, 2 ரெக்கை கொண்ட குதிரைகள். ரசூலுல்லாஹ் அதை பார்த்து சிரிச்சிட்டாங்க. கடவாப்பில் தெரியுறாங்க. ஐஷாவோட இந்த வார்த்தையை கேட்ட ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. அப்போ குதிரைகள், அந்த குதிரைகள்லாம் மன்னருக்கு முன்னாடி சமர்ப்பிக்கப்படுது. 3 கால்கள் கீழே இருந்தவன ஒரு காலை மேலே மேலே ஒய்த்திய வகையில் அந்த படை அப்படி அழகால் சூழ்ந்திருக்கிறது. பார்க்கறதுக்கு அழகு. வக்து போய் தொழுகை, சூரியன் மறைந்து விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதினுடைய 31, 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த குதிரைகளின் அழகுகளை பார்த்து தொழுவதை மறந்து விட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லா குதிரைகளையும் அழைத்தார்கள், தடவி கொடுத்தார்கள். ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், மொத்த குதிரைகளையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டளையிலே வெட்ட சொன்னார்கள். மொத்த குதிரைகளையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வெட்ட சொன்னார்கள். காரணம், இந்த நிஅமத்துகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு என்னை மறக்கடிக்க செய்து விட்டதே. ஏன்னா அல்லாஹ்வின் மேல் இந்த முஹப்பத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி செஞ்சது காரணம் என்ன? அல்லாஹ் மீது கொண்ட அந்த முஹப்பத். அல்லாஹ்வை தொழுவதை விட்டும் இந்த நிஅமத்துகள், இந்த குதிரை படை என்னை அப்படி மறக்கடித்தது, மறந்து விட்டார்கள். அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
ஒட்டுமொத்த குதிரையும், அழகு பார்த்த அந்த குதிரைகள் அனைத்தையுமே வெட்டினார். இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கருத்தை சொல்கிறார்கள். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தை சொல்கிறார்கள். இப்னு ஜதீர் ரஹ்மத்துல்லாஹி மட்டும் சொல்கிறார்கள், இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்திருக்க மாட்டார்கள். அவர் ஒரு கருத்தை சொல்கிறார், இப்படி அவர் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார், இதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுக்காக ஒரு நிஅமத் அல்லாஹ்வுக்காக என்னுடைய அல்லாஹ்வை மறக்கச் செய்கிறேன் என்று ஒரு நிஅமத்தை மறக்குது, நான் அதை அல்லாஹ்வுக்காக அழித்து விட்டேன். அதற்கு பகரமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைவிட வேகமாக பயணிக்கக்கூடிய காற்றை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார். இந்த தஃப்சீரிலேயே இறுதியாக இமாம் அஹ்மத் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சில்சிலத்து ஸஹீஹால் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். 2ஆம் பாகம் 234வது செய்தி. இமாம் அஹ்மத் அவர்கள் 20739வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஒரு கிராமவாசியை நோக்கி இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஒரு நண்பர் பயணிக்கிறார்கள். பயணிக்கும் பொழுது அந்த கிராமவாசி ரசூலுல்லாஹோடு பழகியவர். அப்போ அந்த கிராமவாசி வயதானவர். அவரை பார்த்து கேட்குகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்ன ஏதாவது செய்தி எங்களுக்கு நீங்கள் அறிவித்து தர முடியுமா? உடனே அவர் சொன்னார், கையை பிடித்து ரசூலுல்லாஹ் என்கிட்ட சொன்னாங்க, இன்னக லா ததஉ ஷைஅன் இத்திகா அல்லாஹ் தஆலா இல்லா அதாக அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல கைரம் மின்ஹு. அல்லாஹ்வுக்காக நீ ஏதேனும் கைவிட்டார் என்று சொன்னால் அதற்கு பகரமாக அல்லாஹ் சிறந்த ஒன்றை உனக்கு வழங்குவான். ரசூலுல்லாஹ் அந்த கிராமவாசியுடைய கையை பிடித்து சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுக்காக நீ ஏதேனும் கைவிட்டால், ஒரு ஹராமான தொடர்பு வருகிறது, அல்லாஹ்வுக்காக விடுகிறேன். வட்டி புழங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு பிஸ்னஸ் வருது, அல்லாஹ்வுக்காக விடுகிறேன். மது, புகைப்பிடித்தல், அல்லாஹ்வுக்காக நான் விடுகிறேன். இதே போன்று நம்ம இரத்த உறவுகளை துண்டிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வருகிறது, இல்லை இல்லை அல்லாஹ்வுக்காக நான் விடுகிறேன் என்று யார் ஒரு அல்லாஹ்வுக்காக விட்டார் என்று சொன்னால் அதற்கு பகரமாக அல்லாஹ் சிறந்த ஒன்றை அவருக்கு கொடுக்காமல் இருப்பதில் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தியை அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுடைய தரத்திலே கொண்டு போய் இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த குதிரைகள் அனைத்தையுமே வெட்டிய காரணத்தால் தான், ஏன்னா அல்லாஹ்வுடைய நினைவு அவங்க மறந்துட்டாங்க. இது அஹ்ஸாபுடைய யுத்தம், ஹிஜ்ரி 5 அஹ்ஸாப் ஹந்தக்குடைய யுத்தத்திலே போர் செஞ்சுட்டே இருப்பாங்க, சஹாபாக்கள் அஸருடைய தொழுகையை மறந்துடுவாங்க. அந்த அகல தோண்டம் உமரது சபிப்பாங்க, காஃபிர்கள் நம்முடைய அஸருடைய தொழுகையை முடிஞ்சிட்டு காஃபிர்கள் உமரது ஏற்றுக்கொள்ள முடியல, சபிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சபிங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு தொழுகை ஒரு வக்து போயிட்டனால ஒட்டுமொத்த குதிரைகளையும் வெட்டினார்கள். அல்லாஹ் பகரமாக காற்றை வசப்படுத்தி கொடுத்த. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுக்காக நாம் ஏதேனும் கைவிட்டால், ஏதாவது ஹராம்களை கைவிட்டால் அதற்கு பகரமாக அல்லாஹ் சிறந்த ஒன்றை நிச்சயமாக தருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வை நினைத்து அழ வேண்டும். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை நினைத்து பார்க்கணும். பள்ளிவாசல் ஒரு டைம் அதுக்கு ஒதுக்கணும். அது ஜும்மாவுக்கு முன்னாடியோ அல்லது மகரிபுக்கு பிறகோ அல்லது மகரிபுக்கு முன்னாடி ஒரு வக்துக்கு போய் பள்ளிவாசல் ராகத்தாக உட்கார்ந்து, அல்லாஹ் எனக்கு என்னெல்லாம் உல தந்திருக்கிறான், நான் எப்படி இருந்தேன் ஒரு காலத்தில். சஹாபாக்கள் நினைப்பார்கள், அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நினைப்பார்கள். அவர்களுக்கு மத்தியிலே உணவு மிக சிறந்த உணவுகளை வைக்கும் பொழுதெல்லாம் கடந்த காலத்தை யோசிப்பார். எங்களிடத்தில் முஸ்அபும் இருந்தார், அவர் இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வார், நாங்கள் இழிவில் இருந்தோம், இழிவு. என் தந்தை என்னை பார்த்து கேட்பார், ஒட்டகம் மேற்க ஆடு மேய்க்க தெரியாதவனே உமரே, அப்படிப்பட்ட உமரை அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கவில்லையா? அபூ உபைதாவை பற்றி கேட்பார்கள். நம்மை கண்ணியப்படுத்தி மார்க்கம், நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அப்ப நினைக்கிறது எல்லாம் அல்லாஹ் என்ன அருட்கொடைகள், நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது எப்படி இருக்கிறேன், என்னுடைய செயல்பாடுகள் என்ன, தாயிடத்தில் நன்றாக நடந்து கொள்கிறேனா, தந்தை இடத்தில் நன்றாக நடந்து கொள்கிறேனா, என்னுடைய தொழுகைகள் சரியாக இருக்கிறதா, குர்ஆனை நினைத்து, குர்ஆனுடைய வசனங்களை நினைத்து, என்னுடைய மறுமையை நினைத்து, நான் உலகத்தில் எப்படி வேண்டாமானால் இறுதி நேரம் எவ்வாறு அமையும்
எனக்கான ஒரு நேரம் இந்த உலகத்தில் உண்டே என்கிற அந்த சிந்தனை நினைத்து கண்கள் குளமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணீர் ஒன்று போதும். அந்த கண்ணீர் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த கண்ணியங்களை பெற்றுத்தரும். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அழுவார்கள். சூரா முத்தத்திரில் அவருடைய தந்தையை குறித்து, வலீத் பின் முகைரா அவருடைய தந்தையை குறித்து அல்லாஹ் வசனங்களை இறக்கியிருப்பான். அந்த வசனங்களை ஓதும் பொழுதெல்லாம் ஹாலித் பின் வலீத் கடுமையாக அழுவார்கள். அதேபோல் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபமன்னல்லாஹு அலைனா வகான அதாப ஸமூம் என்கிற வசனத்தை ஓதும் பொழுது அல்லாஹ் நம்ம மீது அருள் புரிந்தால் மிகப்பெரிய அதாவை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் நம்ம மீது. சிறந்த ஹிதாயத்தை கொடுத்து நரகத்தை விட்டு நம்மை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்று சொல்லி கடுமையாக அழக்கூடியவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருப்பார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சூரா பக்ராவுடைய 284வது வசனத்தை நினைத்து வைன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவு துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹு, அந்த வசனம் உங்களுடைய மனதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது வெளிப்படுத்தாமல் நீங்கள் மறைத்து வைத்திருந்தாலும் அல்லாஹ் உங்களை நிச்சயமாக அதை குறித்து கேள்வி கேட்பான். உங்களுடைய மனசில் நீங்கள் எதை மறைச்சிருந்தாலும் எதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அதை குறித்தும் அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரணை செய்வான்கிற வசனத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஓதும் பொழுது கடுமையாக அழுவார்கள். இந்த செய்தி முஸஅப் பின் அபி ஷைபாவில் 35786வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. எனவே அன்பிக்கினியவர்களே, அதிகமாக நாம் அல்லாஹுவை நினைத்து, அல்லாஹுடைய குர்ஆன் நினைத்து அதிகம் அழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் தனிமையில், வெளிப்படையாக அல்ல. அதே போல அழக்கூடியவர்கள், இப்போ அல்லாஹ்வை நினச்சி யாராவது பயானில் அழுவாங்க, அப்போ யாராவது பயான் கேட்கும்போது அழுவாங்க, உடனே இவர் இப்படி அழுகிறார். அப்படி அழுதால், இந்த அறிஞருடைய பேர் ஞாபகம் வரல, ஒரு அழகான செய்தி சொல்லியிருப்பார். இப்னு கையும் ஜோசி ரஹிமஹுல்லாஹ்னு நினைக்கிட்டேன், இப்னு கையும் இல்லை, இன்ஷா சொல்கிறேன் பிறகு அந்த எந்த அறிஞர்ன்ட்டு. அவர் சொன்னார், நான் ஒருவர் அழுததை குறித்து நான் பாசாங்கு செய்தேன், இவர் நடிக்கிறார், இவர் தான், அது நான் காரணமாக 10 ஆண்டுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையிலிருந்து ராஹத்தை எடுத்து விட்டார். நம்ம ஒரு ஆள் பயான் பேசுகிறாரு, அழுறார், அவர் நடிக்கிறார்ப்பா, இவரெல்லாம் என்ன, இதே போன்ற பாசாங்குகள் செய்தால் நாம் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறதே, அந்த தொழுகையின் ராகத்தை எல்லாம் எடுத்து விடுவார். அமல்கள் இருக்கக்கூடிய அதனால தான் பாசாங்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குற்றம், ஒரு என்ன சொல், ஒரு செயல். எனவே அழக்கூடியவர்கள் இந்த கேலி கிண்டல் அடிப்பது, அல்லாஹ் நினைத்து தனிமையில் நாம் அழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்கள் குளமாகி நிறைத்த மனிதர் அர்ஷினலில் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூச்சில் 7 கூட்டத்தார்களை சொன்னார்கள். முதலாவது கூட்டத்தார் இமாமு அல் ஆதில், நேர்மையான அரசர், தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வின் பாதையில் அழைத்தவர். 2வது, 3வது உள்ளங்கள் பள்ளிவாசல் தொங்கிடப்பட்ட மனிதர். 4வது அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காக இணைந்து அல்லாஹ்வுக்காக பிரியக்கூடிய. 5வது ஒரு மனிதர், ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு அழகான பெண் தன்னை தவறான அழைக்கும் பொழுது இன்னி அஹாஃபுல்லா, அல்லாஹ் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். 6வது அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மம் மறைவாகவும் வெளிப்படையாகவும் செய்யக்கூடியவர், வலதுகை கொடுக்கும் இடதுகைக்கு தெரியாது. 7வது அல்லாஹ்வை நினைத்து தனிமையில் கண்கள் குளமான மனிதர். இந்த 7 விஷயமும் மௌத்து வரை ஞாபகம் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஆர்வம் வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ் இந்த 7 கூட்டத்தார்களில், ஏன்னா மறுமையில் தப்பிக்கணும்னா அர்ஷினல் தேவை. அதனால தான் இந்த வகுப்பு 3 வகுப்பாக இந்த அர்ஷினலை நாம் இவ்வளோ விளக்கமாக சொன்ன காரணம், இது பலனளிக்க வேண்டும். அதனால தான் கூஃபாவை சேர்ந்த ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நான் ஒரு செய்தி தான் கேட்டேன், ஒரு பயானில் அல்லது ஒரு இது, அதனால் 30 ஆண்டுகள் அது எனக்கு பயன்பெற்றது. இந்த மார்க்க நிகழ்ச்சிகள், பயான்கள், கல்வி வகுப்புகள் எல்லாம் நம்ம சாதாரண நினைக்கிறோம். சில மக்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு செய்தி கேட்டேன், 30 ஆண்டுகள் பலனளிக்கும். எனவே இந்த ஒரு 7 கூட்டத்தார்களும் மௌத்து வரை ஞாபகம் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் யா அல்லாஹ் இந்த 7 கூட்டத்தார்களில் கண்ணியவான்களோடு என்ன நீ ஆக்கி நிம்மதியாக ராகத்தாக நபிமார்கள் அந்த அர்ஷினல் கீழ் இருப்பார்கள். சித்திகீன்கள், சுஹதாக்கள்,
சாலிஹீன்கள், இன்னொரு பக்கம் சில மக்கள் சூரியன் பால் இருப்பார்கள். ஒரு சேஃப் கார்டு. அங்கே நிம்மதியோடு அல்லாஹுடைய வருகை அதுக்கு பிறகு இருக்கும். அது ஒரு ஏன்னா நீண்ட நாள், நம்ம ஏதோ ஒரு நாள் நினச்சோம், மறுமை ஒரு நாள், நம்ம நாளைக்கு மறுமை வந்து முடிஞ்சு சொர்க்கம் போயிடுவோம்னு நினச்சிட்டு இருக்கோம். பல ஆண்டுகள் அங்கே இருக்கும். ஆரம்ப வகுப்பில் சொன்ன ஒரு நாள் 50,000 வருடம். பல ஆண்டுகள் இருக்கணும்னா அங்கே நம்ம நிற்கணும், அங்கே இருக்கணும். அர்ஷில் இருந்தால் நம்ம இருப்போம். அல்லாஹ் வருவான், விசாரணை ஆரம்பம் செய்யப்படாமல் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத் புரிவார்கள். விசாரணை ஆரம்பமாகும். காஃபிர்களுக்கெல்லாம் விசாரணை டைரக்டாக நரகத்திற்கு படுவும். சாபிகூன், முற்பட்ட மனிதர்கள், எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, விசாரணை கிடையாது, அவங்க சொர்க்கம். அஸ்ஹாபுல் யமீன், வலது கூட்டத்தார் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவார்கள். வலது கையில் ஏடு கொடுக்கப்படும், சொர்க்கவாதி. மீசானுடைய தராசு நிறுத்தப்படும். அதற்கு பிறகு அவர்கள் அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். எங்கே? சிராத்துடைய பாலம். சிராத்துடைய பாலத்தை கடந்ததற்கு பிறகு அல்லாஹ் இந்த சொர்க்கவாதிகளுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பார். நீண்ட இது. அதுக்கு பிறகு அந்த சொர்க்க வாசலுக்கு முன்னால் வருவார்கள். யார் வந்தால் சொர்க்கம் திறக்கும்? யார் வரணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் இந்த செய்திகள் எல்லாம் வரக்கூடிய வகுப்பில் அல்லாஹ் நாடினான் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக நாம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. நாம் முதலாவது பார்த்தது, ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தவறான முறைக்கு அழைக்கும் பொழுது இன்னி அகாஃபுல்லா என்று சொல்லக்கூடிய மனிதர் ஜுரேஜிஜுடைய வரலாறை பார்த்தோம். இரண்டாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நிகழ்வை பார்த்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நிகழ்வை பார்த்தோம். சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்வை பார்த்தோம். அந்த குகையில் தஞ்சமடைஞ்ச அஸ்ஹாபுல் கார், அந்த குகையில் இருந்த அந்த மனிதர்கள், அந்த 5 நிகழ்வுகளையும் இதற்கு கீழாக நாம் பார்த்தோம். இரண்டாவதாக வலதுகை தர்மம் செய்யும், இடதுகைக்கே தெரியாது மறைமுகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களை குறித்து அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸை நாம் பார்த்தோம். இரண்டாவது மேகம் பயணித்த அந்த மேகம் ஒரு மனிதருடைய ஹகீகா, அதாவது ஹதீகா, அவருடைய தோட்டத்திற்கு சென்று நீரை பாய்ச்சியதே அந்த ஒரு நிகழ்வை நாம் கீழாக பார்த்தோம். மூன்றாவதாக அல்லாஹுடைய நினைவை கொண்டு கண்கள் குளமாகியதற்கு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சூரா முதஸ்ஸிரை ஓதும் பொழுது அழுவார்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபமன்னல்லாஹு அலைனா வ கான அஸாபஸ் ஸமூம் என்கிற வசனத்தை ஓதும் பொழுது கடுமையாக அழுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன் உங்களுடைய உள்ளங்களில் வெளிப்படுத்தியதையும் மறைவானவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்தாவிட்டால் அல்லாஹ் அதை குறித்து உங்களிடத்தில் விசாரணை என்கிற வசனம் ஓதும் பொழுது கடுமையாக அழக்கூடியவராக இருப்பார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த நிஅமத்துகள் எல்லாம் அவருடைய அல்லாஹுடைய நினைவை விட்டு மறந்த அசர் தொழுகையை அவர் தொழாதது மறந்தது காரணமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அல்லாஹுடைய நேசம் அந்த அளவிற்கு இருந்தது. எனவே அந்த நிஅமத்தை முற்றுமுழுதாக டெமாலிஷ் அளித்தார்கள். அதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைவிட வேகமாக சுலைமானே காற்றை உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை ஏதேனும் ஹராமை நாம் விடும் பொழுது அதற்கு பகரமாக அல்லாஹ் என்ன செய்வான்? ஹைரை தருவான்கிற நம்பிக்கை இருக்க வேண்டிய 2 விஷயம்தான் சகோதரர்களே. அல்லாஹுடைய உதவி நமக்கு வரும். 2வது உண்மையான ஈமான், அந்த ஈமான் தான். நம்ம பயானுக்கு தொழுகைக்கு வரக்கூடிய ஈமான்லாம் அந்த ஈமான் எக்ஸ்ட்ரீம், அந்த உச்சம் என்பது பேச்சில் அல்ல. நல்ல ஈமானியை பேசுகிறார், அவருடைய ஈமான் இருக்குல்ல, நல்ல கிராத் ஓதுறார் இல்லை, சோதனைகள் தொட்டுக்கொள்ளும் பொழுது அடுத்த கணம் எப்படி வழிபடுகிறார். ஜுரேஜி வெளிப்பட்டார், தொழ வேண்டும் என்று சொன்னார். என்ன சோதனை வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உடனே ஃபோன் வருது, ஊரில் ஏதோ பிரச்சனை எதனா ஃபோனை வச்சுட்டு போய் 2 ரக்காத் தொழுது அதற்கு பிறகு வந்து பேசினார். இன்ஷா அல்லாஹ் அந்த ஈமானுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் உதவியை வழங்குவார். 2வதாக பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த வாய்ப்புகள், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மறைவாக வெளிப்படையாக எதுவாக இருக்கட்டும். குறிப்பாக வாலிபர்கள் இன்றைய நவீன காலத்தில் இன்றைக்கு வழிகேடெல்லாம் எளிதாக மாறிவிட்டது. ஹராமை எளிதாக செய்யக்கூடிய வகையில் இருந்த அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹுவை பயந்து இருக்கக்கூடிய அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் அவனுடைய உதவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான். ஈமானுடைய உச்சமே அது. எனவே இந்த 2 விஷயத்தையும் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளை நாம் அனைவருக்கும் தருவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஷ்ஹனலை பெற்ற கூட்டத்தில்
நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. நம்முடைய பெற்றோர்களை அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய உற்ற உறவினர்களை அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய சந்ததிகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 7 கூட்டத்தார் அஷ்ஷூர் நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியல் புரிவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது 3 குழந்தை பேசிச்சு, அதில் 3வது குழந்தை யாருன்னு கேட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி, இந்த ஹதீஸிலே தொடர்ந்து வரும், ஒரு பெண்மணி வந்து ஒரு குழந்தையை பால் கொடுத்து சென்று கொண்டிருப்பாள். அப்போ அங்கே ஒரு வாகனத்தில் ஒரு செல்வந்தவன் பயணித்து வருவான். அவனுடைய வாகனம் ஆடையெல்லாம் விலை உயர்ந்ததாக பெருமை பிடித்தவனாக ஆகுவான். ஆனால் அந்த பெண்மணி சொல்வாள், யா அல்லாஹ் இவரை போன்று என்னுடைய பிள்ளை ஆக்கு என்று சொல்லுவார். அந்த குழந்தை பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு பேசும், இல்லை இல்லை, நான் இவனை போன்று நான் என்ன செய்ய மாட்டேன், ஆக மாட்டேன் என்று அந்த குழந்தை, அல்லாஹும்ம லா தஜஅல்னி மிஸ்லஹு, யா அல்லாஹ் இவனை போன்று என்னை ஆக்கி விடாதே. இன்னொரு ஒரு மனிதர் வருவார். அந்த மனிதர் சிறை கைதியாக அல்லாஹ்வுக்காக சிறை பிடிக்கப்பட்டிருப்பார், கஷ்டத்தில் இருப்பார். அந்த கைதிகள் எல்லாம் அடிக்கும் பொழுது ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமான் என்று சொல்வார். உடனே அந்த பெண்மணி சொல்வார், யா அல்லாஹ் இந்த பெண்ணை போல ஆக்காத, இந்த மனிதரை போல ஆக்காத என்னுடைய குழந்தை என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை சொல்லும், யா அல்லாஹ் இந்த மனிதரை போல ஈமான்தாரியாக என்னை நீ ஆக்கு என்கிற நிலையில் அந்த குழந்தை பேசியது என்பதாக 3வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. 3 குழந்தை இருக்குல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜுரைஜிஷ் அந்த வயிற்றை அடித்து பேசிய அந்த குழந்தை, 3வதாக அந்த குழந்தை, அந்த பெண் பால் கொடுத்து கொண்ட குழந்தை வந்து ஒருவேளை செல்வந்தவன் போகிறான், வாகனத்தில் பெருமையோடு போகும்போது அந்த பெண்மணி பார்த்துட்டு இவனை போல என்னுடைய குழந்தை ஆகணும்னு சொன்னோடனே அந்த குழந்தை பேசியது, இல்லை இல்லை இவனை போல யா அல்லாஹ் நீ ஆக்காத. அதுவே இன்னொரு மனிதர் சிறைபிடித்து கொண்டு வரப்படுகிறார். அவரை எல்லாரும் அடிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொன்னார், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமான என்று சொல்கிறார். உடனே அந்த பெண்மணி அந்த கைதியை பார்த்து சொன்னால், இதே போன்று என்னுடைய குழந்தையை ஆக்கி விடாது என்று அந்த குழந்தை சொன்னது, அல்லாஹ் இந்த கைதியை போல ஈமான்தாரியாக என்னை ஆக்கி இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த செய்திகளை நாம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹ் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா மா கான சாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாஸிதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.